வெஜ்ஜு குருமா பண்ணலாமா? இதுக்கு நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், பட்டை பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ண தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ண காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மிக்ஸ் பண்ணி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 3 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் கருப்பு கொண்டக்கல்லையை ஊற வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொண்டக்கல்லை சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வெஜ்ஜு குருமாவாகவே இதை செய்யலாம். சேர்க்காமல் செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மல்லித்தூள் சேர்த்ததும் குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது விசில் வரக்குள்ளாட்டி ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், வேக வச்சு வச்சுருக்க கருப்பு கொண்டக்கல்லையை சேர்த்து கொதித்ததும் இட்லி, தோசை, ரைஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.